சேலம் மாவட்டம் வாழப்பாடியில் டாஸ்மாக் கடைக்கு தீ வைக்கப்பட்டு ஊழியர் பலியான வழக்கில் பாமக பிரமுகர்கள் உள்ளிட்ட 6 பேரை போலீசார் கைது செய்தனர். தமிழகம் முழுவதும் மதுவிலக்கை அமல்படுத்த வலியுறுத்தி நடைபெற்ற போராட்டத்தின் ஒரு பகுதியாக கடந்த 4ஆம் தேதி இரவு வாழப்பாடியில் உள்ள புதுப்பாளையத்தில் டாஸ்மாக் கடைக்கு தீ வைத்து கொளுத்தப்பட்டது. இதில் கடைக்குள் உறங்கிக் கொண்டிருந்த ஊழியர் செல்வம் என்பவர் பலியானார். இந்த சம்பவம் தொடர்பாக வாழப்பாடி போலீசார் வழக்கு பதிவு செய்து குற்றவாளிகளை தேடி வந்தனர். விசாரணையில் புதுப்பாளையத்தைச் சேர்ந்த பாமக பிரமுகர் முருகேசன், விளாரிப்பாளையம் வன்னியர் சங்க மாவட்ட துணைத் தலைவர் முத்துசாமி, மன்னார்பாளையம் ஊராட்சி மன்ற பாமக யூனியன் கவுன்சிலரின் மகன் சரவணன் உள்ளிட்ட 7 பேர் டாஸ்மாக் கடைக்கு பெட்ரோல் ஊற்றி தீ வைத்தது தெரியவந்தது. இந்நிலையில் விளாரிப்பாளையம் வன்னியர் சங்க மாவட்ட துணைத் தலைவர் முத்துசாமி உட்பட 6 பேரை போலீசார் நேற்று இரவு கைது செய்தனர். தலைமறைவான புதுப்பாளையத்தைச் சேர்ந்த பாமக பிரமுகர் முருகேசனை போலீசார் தேடி வருகின்றனர். முருகேசன் தேசிய பாதுகாப்பு சட்டத்தின் கீழ் கைது செய்யப்பட்டு வெளியே வந்தவர் என்பது குறிப்பிடத்தக்கது.